ஹாய், அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ இருக்குது. அதை எடிட் பண்ணி நாளைக்கு தான் போட முடியும். அதுக்கப்புறமா இங்கே நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. சரி, நாளைக்கு அதை எடிட் பண்ணி போடுறதுக்கு இன்றைக்கி ஒரு வீடியோஸ் கூட போட முடியாமல் ஆகிடும்ட்டு இருந்தால் சரி பேசலாம் அப்படின்னு வந்தேன். இன்றைக்கி எங்கள் சர்ச்சில் யாக்கோ போனால் அதிகாரம் எக்ஸாம் வச்சாங்க. போன வாரம் நான் நல்லா ஞாபகம் வச்சுருந்தேன், மனப்பாடமாக ஞாபகம் வச்சுருந்தேன். ஆனால் இந்த வாரம் எழுத சொல்லும்போது ஃபுல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். ஏன்னா நம்ம 30+ ஆச்சு. நானே நமக்கு வந்து அது ஞாபகம் மருதி, எனக்கு ஞாபகம் மருதி இல்லை, ஞாபகம் மருதி இருக்குது. டக்குன்னு நான் மறந்துட்டேன். அப்படியே சொதப்பி எழுதிட்டு வந்துட்டேன். நம்ம தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ, ஆனால் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும். நான் ஸ்கூல் காலேஜில் இருந்தே அப்படி தான். எந்த காம்படிஷனை வந்து நான் ஜெயிக்கிறேனோ தோக்குறோனோ அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் போய் கலந்துப்பேன். அந்த பார்ட்டிசிபேட் சர்டிஃபிகேட் நமக்கு தருவாங்க அப்படின்னு சொல்லி போய் கலந்துப்பேன். நான் கூட நிறைய வாட்டி சொன்னேன். அப்போ சொல்லியிருக்கேன், என்னுடைய ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன், நான் வாங்கின சர்டிஃபிகேட்டெல்லாம் வீடியோ போடுறேன் அப்படின்ட்டு. அப்போ சாமுக்கு பயம், சர்டிஃபிகேட்டெல்லாம் வீடியோ போட்டால் யாராவது மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்ட்டு. அதனால் அது போடவே இல்லை. நிறைய பேர் அதெல்லாம் மது அக்கா பேசுவாங்க, மது அக்கா கூட போடக்கூடாது க்ளோரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சர்டிஃபிகேட்லாம் பார்த்தா பார்ட்டிசிபேட் சர்டிஃபிகேட் நிறையா இருக்கும், ஆனால் வின் பண்ணதும் நிறையா இருக்கும். அது மாதிரி தான். சரி, இந்த காலேஜில் இப்போது எக்ஸாம் எழுதிட்டு வந்தோமா சர்ச்சில், தோத்தா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு வந்தாச்சு. ஏன்னா போன வாட்டி நாங்கள் எக்ஸாம் ஒன்று எழுதணும். அதில் மொத்தம் 224 வசனமாக தெரில, ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி வாரம் நாங்கள் வந்து எழுதணும் சிஸ்டர் ப்ரேயர் மீட்டிங்கில். அப்புறமா சாம் அதே நாங்கள் சர்ச்சுக்கு வந்து விட்டுட்டு போயிட்டாரு. அங்கே எங்கள் சர்ச்சிலேருந்து ஓசனா டவர், திருத்தாங்க நாடார் காலேஜ் பக்கம் கொடிங்கூரில் இருக்குது, ராகவேந்திரா நகர்ன்ட்டு நிறைய பேருக்கு தெரியும். நம்ம சப்ஸ்கிரைபரே நிறைய பேர் நம்ம சர்ச்சுக்கெல்லாம் வராங்க. அங்கேருந்து நான் நடந்து, அப்புறமா அலெக்ஸ் நகர், எங்கள் அத்தை வீடு அங்கே தான் இருக்குது, எங்கள் மாமா வீடு. அதனால் அங்கே நடந்து நான் போனேன். போயிட்டு அங்கே இருந்தேன். அப்புறமா சாம் வந்து சாயங்காலம் பிக்கப் பண்ணிவிட்டு பைபிள் காலேஜுக்கு போயிட்டு, இப்போது டைம் எத்தனானா கரெக்டாக 10:15. இப்போது ஒரு 10 மணிக்கு தான் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சோம். இனிமேல் தான் நான் மெசேஜுக்கு, அப்புறமா கொஞ்சம் வாட்ஸ்அப் மெசேஜுக்கு எல்லாருக்கும் ரீப்ளை பண்ணுவோம். அப்புறமா அம்மா ஃபோன் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் அம்மாவுக்கு இப்போல்லாம் பேச முடியாது. அம்மா 10 மணி 10:30 அப்பா அம்மா வந்து தூங்க ஆரம்பிச்சிடறாங்க. இப்போல்லாம் என்னன்னே தெரிலங்க. ரீசெண்டாக ஒரு வாரத்துக்கு மேலே இந்த இருமல் எனக்கு நிற்கவே இல்லை. இருமி எனக்கு நைட்டாலாம் தூக்கமே இல்லை. அப்படி போயிட்டுருக்கு. சிஸ்டர் ஒருத்தவங்க ஹெல்த் அப்டேட் கேட்டிருந்தாங்க, அப்புறமா அக்கா கேட்டிருந்தாங்க. ஹெல்த்து வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ பேசிகிட்டே இருந்தேன் பாருங்கள், கண்ணு மருந்து ஊற்றலை. இப்போ கண்ணு மருந்து ஊற்றணும். ஹை ட்ராப்ஸ் வந்து எனக்கு 6 மாதத்துக்கு கொடுத்துருக்காங்க. மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங், காலையில், மத்தியானம், நைட்டு ஊற்றணும். அதுக்கு அடுத்தது ஃப்ரண்ட் கேமரா நல்லா இல்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுவும் எப்போ மாதிரி திடீர்னு கட் ஆகிடும், அதனால் ப்ளீஸ் எதுவும் நினைக்காதீங்க. அதுக்கு அடுத்தது ப்ரெஷர் மாத்திரை தொலைச்சிட்டேன் நான் 2 ஸ்ட்ரிப்பு. ஒரு ஸ்ட்ரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 144 ரூபா. 2 ஸ்ட்ரிப்பு எங்கே வாங்கி வச்சுட்டேன் ஞாபகம் இல்லை. கிட்டத்தட்ட 300 ரூபாய்க்கு 2 அட்டை வாங்கினோம். மொத்தம் எத்தனை டேப்லெட் இருக்கும்னா 10 டேப்லெட் தான் இருக்கும். எங்கே வச்சுனே எனக்கு தெரில. அந்த மாத்திரை இன்னும் 20 நாளைக்கு வரும். அந்த சாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அது என்னென்னா, நம்ம நைட்டு தான் நான் வந்து அந்த டேப்லெட் வந்து போடுறேன், காலையில் போடுறதில்ல. எனக்கு வந்து டேப்லெட் வந்து ப்ரெஷர் மாத்திரை நைட்டு மட்டும் தான் போட சொன்னாங்க. மெயினாக எக்ஸசைஸ் பண்ண சொன்னாங்க. எனக்கு சரியான இந்த ஜஸ்ட் பெயின் வேறு அதிகமாக இருக்குது, சரியான வலி. நான் இன்றைக்கி கொஞ்சம் நடந்து வந்தது எனக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆனால் என்னென்னா கொஞ்சம் வெயில் பயங்கரமாக அடித்ததுனால என்னால் நடந்து வர்றது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் தொடர்ந்து நடந்து வந்தேன். அது நம்ம வாக்கிங் ஷூ போட்டுருந்தா நடந்து வர்றதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். நான் ஸ்லிப்பர் போட்டு நடந்தது எனக்கு ரொம்ப கால் வலி வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறமா விட்டமின் டேப்லெட் இருக்குது, அதுவும் நான் போடாமல் தான் வச்சுருக்கிறேன்.
அப்புறமா வர சொன்னாங்க. மே 20ஆம் வந்து செக்கப்புக்கு வர சொன்னாங்க. மே 20 ஆயிடுச்சு, ஜூன் முடிஞ்சிச்சு, ஜூலை வந்துச்சு. நாளைக்கு 1ஆம் நாளைக்கு 5:30 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனைக்கு போகணும். வர சொன்னாங்க. நான் இன்னும் ஹாஸ்பிட்டலுக்கே போகலை. ப்ரெஷரும் செக் பண்ணுனாங்க. எனக்கு அந்த செகண்டில் கீழே இருக்குது பார்த்தீங்களா, மேலே இருக்கிற ப்ரெஷர் கூட கண்ட்ரோல் ஆகிடுது. செகண்ட் வந்து அந்த ஹார்ட் சம்மந்தப்பட்ட அந்த ப்ரெஷர் காட்டும் பார்த்தீங்களா, அதுதான் கொஞ்சம் ஹையாகவே இருக்குது. கொலஸ்ட்ரால் வந்து கொஞ்சம் 24% வந்து அதிகமாக இருக்குது எனக்கு. கொலஸ்ட்ரால் 100 இருக்கணும், எனக்கு 124 இருக்குது. அதனால் அப்படியே தான் ஹெல்த் இஷ்யூ வந்து அப்படியே இருக்குது. இதுக்கு இடையில நான் வந்து ஒரு 2 கம்பெனியில் போய் வேலை கேட்டுட்டு வந்தேன். அவங்க சொல்கிற டைம் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் இடிக்குது. நம்ம வந்து பைபிள் காலேஜ் போகிறனால எங்களுக்கு வந்து எங்கள் பைபிள் காலேஜ் வந்து நாங்கள் ரொம்ப வருஷமாக போகணும் ட்ரை பண்ணி இப்போ தான் போயிட்டுருக்கோம். அந்த டைமில் தான் நமக்கு வந்து பைபிள் காலேஜ் சாதாரணமாக போக முடியாது. நம்ம இப்போ பைபிள் காலேஜ் போகிறனாலே முடிவெடுத்தாலே நமக்கு ரொம்ப கஷ்டம் வரும், ஹெல்த் இஷ்யூ வரும், நிறைய பற்றாக்குறைகள் வரும், பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டம், பயங்கர கஷ்டமாக வரும். நார்மலாக நம்ம இருக்கிறத விட நம்ம பைபிள் காலேஜுன்னு போகும்போது ரொம்ப போராட்டம் வராது. வந்து நீங்கள் அனுபவிச்சா அது புரியும். சரின்ட்டு வேலைக்கு தான் போய் நான் ட்ரை பண்ணலான்னு போனேன். அப்புறமா போய் கேட்டுட்டு அலைஞ்சிட்டு வந்தேன். அடுத்த நாளெல்லாம் என்னென்னா ஒரு 2 நாள் கொஞ்சம் ஹெவியாக கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. வெளியில் கொஞ்சம் வேலை, எங்களுடைய வேலை. அதுக்கு அப்புறமா என்னால் எந்திக்கவே முடியாமல் ரொம்ப டயர்டாகி நான் வந்து படுத்துட்டேன். இப்போ போடுற வீடியோஸ் எடிட் பண்ணி போடுறதெல்லாம் நான் தான் வந்து போட்டுட்டு இருக்கேன். சாம்க்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக டைமில். சாம் காலையில் ஒர்க் போயிட்டு சாயங்காலம் வந்துட்டு பைபிள் காலேஜ் போகிறது, அப்படி தான் ரொட்டீன் வந்து போயிட்டுருக்கு. இப்போதைக்கு திரும்பியும் ஒரு பெரிய கேப் எடுத்து கொஞ்சம் வீட்டில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்ருக்கோம். ஏன்னா நம்ம வந்து நம்ம வந்து நம்ம பிளான் பண்ணுவோம், ஆனால் அந்த பிளானிங் எல்லாம் சுத்தமாக மாறிட்டே தான் இருக்கும். அம்மா போய் பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நேற்று தான் நான் போய் பார்த்தேன். பார்த்துட்டு ஒரு நிமிஷம் கூட இல்லை, உடனே நான் கீழே இறங்கிட்டேன். ஏன்னா அம்மாவையும் போய் பார்க்கவே இல்லை, ரொம்ப நாள் ஆயிடுச்சு அம்மாவையும் போய் பார்த்து. அவங்க இங்கே வரனாங்க. இங்கே எல்லாமே ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கனால வர முடியல. அது மாதிரி தான் போயிட்டுருக்கு, டைட்டாக போயிட்டுருக்கு ஒர்க்கு. வேறு என்ன சொல்லணும்னு வச்சேன், என்னமோ பேசணும்னு வந்தேன், ஆனால் ஃபுல்லாக ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. நல்லா நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. நம்ம சீக்கிரமாக ஒரு மானிட்டர் வாங்கணும், கம்ப்யூட்டர் வாங்கணும், CPU எல்லாமே செட்டாக வாங்கணும். என்னுடைய அடுத்த ஒரு ஆசை, சாம்க்கு ஒரு ட்ரீம்னா, எனக்கு இப்போதைக்கு நமக்கு ஒரு நல்ல கம்ப்யூட்டர், நல்ல மொபைல், வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல மொபைல், இந்த ரெண்டுமே கனெக்ட் பண்ணி ஒரு ஒர்க் பண்ணுறது கண்டிப்பாக வேணும். ஆனால் அது எங்களுக்கு அமையவே மாட்டேங்குதுன்னு தெரில. நான் கூட சரி இஎம்ஐயில் எடுக்கலான்னு பார்த்தா நமக்கு ஏற்கனவே நிறைய கமிட்மெண்ட் போயிட்டுருக்கு. நம்ம இஎம்ஐலாம் இப்போ எடுக்க முடியாது. இப்போ நமக்கு இப்போ அடுத்த ஆசைன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அது இதுவாக தான் இருக்குது. ஏன்னா இப்படியே வச்சு எடிட் பண்ணவே முடியல. ரொம்ப ஷோல்டரும் சரி, கண்ணும் சரி பயங்கரமாக வலிக்குது. அதனால நமக்கு ஒரு சிஸ்டம் இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம். இப்போ நான் மிஸ்டர் ட்ரெடிஷ்னல் சேனலில் கூட ஷார்ட்ஸ் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன், அதையும் நீங்கள் பாருங்கள். அதனால் என்னென்னா ரொம்ப நமக்கு கஷ்டமாக இருக்குது. மொபைல் எல்லாமே போயிடுச்சு. சாம் மொபைல் சுத்தமாக போயிடுச்சு. சாம் மொபைல் எப்படின்னா, கால் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அட்டன் பண்ண முடியாது, அப்படி மொபைல் இதாகிடுச்சு. இப்போ நான் வந்து கால் பண்ணுறேன்னா, கால் பண்ணும்போதே ஃபோன் ஆஃப் ஆகிடுது. அவங்க எடுக்கிறாங்களா இல்லையா, நமக்கு அந்த டிஸ்பிளே ஒர்க் ஆகலை, சாமுடைய டிஸ்பிளே. என்னுடைய ஒரு நம்பர் நான் ரீசார்ஜே பண்ணலவே இல்லைங்க ஒரு 3 மந்த்ஸாக. ஏன்னா என்ன சொல்கிறது, 2 மந்த்ஸுக்கு மேலே ஆகுது, அது மட்டும் தெரியும். 3 மந்த்ஸ் ஆச்சா தெரில. ஏன்னா எனக்கு என்னன்னு தெரில, அதிகமாக ஃபோன் பேசுகிறதும் மெசேஜ் பண்ணுறதும், யூடியூப் கூட இப்போ நாங்கள் அதிகமாக எதுவுமே நான் பார்க்குறதில்ல. சாம் ஏதாவது இப்போ பரிதாபங்கள் ஓடிட்டுருக்கு, அது மாதிரி அவர் போட்டு விட்டு ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கான டைமும் இல்லை, கரெக்டாக இருக்குது.
சாம் மார்னிங் ஒர்க் போயிடுவாங்க. அதுக்கப்புறமா நான் எழுந்திப்பேன். நான் எழுந்திச்சிட்டு எனக்கு மார்னிங்கான ஃபுட்டும் சரி, மத்தியானத்துக்கான ஃபுட்டும் செஞ்சு வச்சுட்டு, அப்புறமா சாம் வந்த பிறகு சாயங்காலம் 4 மணி அது மாதிரி வருவார். வந்துட்டு சாம் சாப்பிட்டுட்டு ஒரு 1 ஹவர் தூங்குவார், இல்லை ஒரு 1/2 ஹவர் தூங்குவார். தூங்கிட்டு நாங்கள் பைபிள் காலேஜ் போயிடுவோம். அப்படியே போயிடுவோம். இந்த வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்துடும். அது மாதிரி ஃபங்க்ஷன் போயிடுவோம். ஒரு ஜப மீட்டிங் வந்து கேர்ஸில் நிறைய நடக்கும். அதனால் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டுங்க, எங்கள் அக்கா